மொபைல்ல லாக் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய வால்பேப்பர் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிறத எப்படி ஸ்டாப் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். மொபைல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லாக் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய வால்பேப்பர் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறத எப்படி நம்ம ஸ்டாப் பண்றது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஜஸ்ட் உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் நீங்க ஓபன் பண்ணிடுங்க. செட்டிங்ஸ் ஆப் ஓபன் பண்ணிட்டு அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அதில் ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா அதில் லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் மேகசின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இந்த லாக் ஸ்க்ரீன் மேகசின் பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணுறப்ப ஏதாச்சும் ஒரு ரீசன் கேட்கும். அதில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லாக் ஸ்க்ரீன் மேகசின் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இது ஆஃப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட லாக் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு வால்பேப்பர் மட்டும் அப்படியே செட் ஆகிடும். அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஒரு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மொபைல் மாடலில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ஸ்க்ரீன் லாக் ஸ்க்ரீன் அப்படின்ற இந்த ஒரு செட்டிங்ஸில் தான் பார்த்தீங்கன்னா அதை ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதனால நீங்கள் அந்த ஒரு ஆப்ஷனில் போயிட்டு ஈஸியாக ஆஃப் பண்ணிக்கலாம். பட் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா சேம் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆனால் ஒவ்வொரு மாடலில் அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபராக இருக்கும். அதை மட்டும் பார்த்து கரெக்டாக நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக லாக் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய வால்பேப்பர் சேஞ்ச் ஆகிறத ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டுப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.